இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ அந்த அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ்லாம் இப்போ கிரேட்டராக இருந்ததுன்னா எனக்கு வந்து குட் அப்படின்னு வரணும், லெஸ்ஸராக இருந்தால் பேட் அப்படின்னு வரணும். ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா இஃப் அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் இஸ் கிரேட்டர் தென் 85 அப்படின்னா குட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரணும் அவுட்புட். ஸோ இல்லை அப்படின்னா பேட் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நேம் கொடுத்துருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் அட்டண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து அவுட்புட்டை அரைவ் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் இஃப் ஃபங்க்ஷன். ஓகே, இஃப் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு இஃப். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஹெல்பர் காலம் சொன்னேன்ல, அந்த ஹெல்பர் காலத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் டெஸ்ட் அப்படின்னு இருக்கு. வேல்யூ இஃப் ட்ரூவாக இருந்தால் உங்களுக்கு என்ன அவுட்புட் வரணும், வேல்யூ இஃப் ஃபால்ஸாக இருந்தால் என்ன அவுட்புட் வரணும். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து மேலே என்ன கொடுத்துருக்குன்னா இஃப் அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் கிரேட்டர் தென் 85. ஸோ இந்த 85ங்கிறது தான் நம்மளுடைய லாஜிக்கல் ஓகே நம்மளுடைய இன்புட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் என்ன வரணும்னா அந்த 85க்கு மேலே அட்டண்டன்ஸ் இருந்துச்சுன்னா என்னுடைய அவுட்புட் என்ன இருக்குன்னா குட் அப்படின்னு இருக்கணும். ஸோ அதான் இப்போ வந்து வேல்யூ இஃப் ட்ரூவாக இருந்துச்சுன்னா குட்னு இருக்கணும். இப்போ எனக்கு லெஸ் தென் 85% இருந்துச்சுன்னா பேடாக இருக்கணும். ஓகே, இஃப் வேல்யூ இஃப் ஃபால்ஸ் அப்படின்னா பேடாக இருக்கணும். ஸோ இதுக்கு தான் நம்ம ஃபார்முலா போட போகிறோம், இஸ் ஈக்குவல் டு இஃப். ஸோ லாஜிக்கல் டெஸ்ட்டில் எந்த செல்லில் இது இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அந்த இடத்துல கிரேட்டர் தென் கொடுத்தனால கிரேட்டர் தென் 85 போடணும். ஸோ ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் ஓப்பன் பண்ணணும், ஓப்பன் ப்ராக்கெட், எந்த செல்லில் அந்த டேட்டா இருக்கோ அதை செலக்ட் பண்ணணும், இமீடியட்டாக கிரேட்டர் தென் 85 போடணும். போட்டுட்டு இஃப் கமா போட்டோன்னே இமீடியட்டாக என்ன பண்ணணும்னா வேல்யூ இஃப் ட்ரூ அப்படிங்கிறத பிளாக் கலரில் காமிக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு அவுட்புட்டோ இல்லைன்னா நீங்கள் கொடுத்த அந்த இன்புட்டில் ஏதாவது வந்து டெக்ஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன்னா டபுள் கோட்ஸ் போடணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் போடுறேன், குட் அப்படின்னு போடுறேன், கம்மா. இப்போ ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா பேட் அப்படின்னு வரணும். ஸோ என்டர் தட்டினோடனே எனக்கு என்ன வருதுன்னா குட் அப்படின்னு வருது, ஸோ பேட் அப்படின்னு வருது. ஸோ 76னா பேட்னு வருது, 85னா பேட்னு வருது. ஓகே, அதே போல் இந்த இடத்துல ஒரு நீங்கள் அந்த ஃபார்முலா போடும்போது கிரேட்டர் தென் அப்படின்னு தான் நான் காமிக்கிறேன். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இஸ் ஈக்குவல் டுன்னு போடணும். கிரேட்டர் தென் ஈக்குவல் டு அப்படின்னா இந்த இடத்துல வெறும் கிரேட்டர் தென் கொடுத்தனால வெறும் கிரேட்டர் தென் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, கிரேட்டர் தென் அப்படின்னா என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 86 அதை எடுத்துக்கணும். இப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 85மே எடுத்துக்கணும். 85, 86, 87, 88லேருந்து 100 வரைக்கும். இப்போ திருப்பி இந்த ஃபார்முலா வந்து போடுறேன். ஸோ இஸ் ஈக்குவல் டு இஃப். ஸோ லாஜிக்கல் டெஸ்ட் ஸோ கிரேட்டர் தென் 85 கம்மா வேல்யூ வந்துச்சுன்னா குட், அப்படி இல்லைன்னா பேட். ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இன்னொரு டேட்டா இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேல்ஸ் அமௌண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இஃப் சேல்ஸ் அமௌண்ட் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 10,000 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு 5% கமிஷனோ போனஸோ வரணும். ஓகே, 5% போனஸ் வந்து வரணும். இப்போ சேல்ஸ் பர்சன்டேஜ் கிரேட்டர் தேன் ஈக்குவல், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கணும். நான் சொல்கிற மாதிரி கிரேட்டர் தேன் அப்படின்னா 10,001லேருந்து தான் ஆரம்பிக்கும். பட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா 10,000ல இருந்தே ஆரம்பிக்கும். 10,000 10,001லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ கிரேட்டர் தேன் அப்படின்னா 10,001லேருந்து ஆரம்பிக்கும். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுனால 10,000 உள்ள வரும். ஓகே, ஸோ இதனால தான் நான் வந்து ஆல்ரெடி சொன்னது. ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா போடலாம், இஸ் ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் லாஜிக்கல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு போடுறேன். ஸோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 10,000. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு கிரிட்டீரியா வந்து இதாக இருக்குது, டெக்ஸ்ட்டாக இருக்குன்னா டபுள் கோட்ஸ் போட சொன்னேன். பட் இது நம்பராக இருக்கிறதுனால நம்ம எதுவும் டபுள் கோட்ஸ் எதுவும் போட தேவையில்லை, டேரெக்டாக வந்து போட்டுடலாம். ஸோ 10,000 தென் 5% ஃப்ரம் த சேல்ஸ் வேல்யூன்னு கொடுக்குறாங்க. ஓகே, இப்போது இது ட்ரூ ஆனிச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ 10,000 இன்டூ 5%. ஸோ எல்ஸ்கமா 0. ஓகே, ஸோ 10,000 இருக்குது, 500 rupees வந்து போனஸ் வருது. 4,500 இருக்கிறதுக்கு 0, 12,000 இருக்கிறதுக்கு 5%னா 600 rupees, 5,000ங்கிறதுக்கு 0. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஃபார்முலா. ஓகே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
அடுத்தடுத்த வீடியோவில் வேறு இப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் இந்த ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.